மாட்டாங்க. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போலாம்னு சொல்லிட்டு போறாரு. அங்க பார்வும் கமருதீனும் இல்ல. ஸோ உள்ள என்ன நடந்துச்சு, ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களை கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு அப்படியே வெளியே அனுப்புனாங்களா, இல்ல அவங்க பேசிட்டு போனாங்களா, என்ன ஆச்சு, இது எதுவுமே வந்துட்டு இன்னைக்கு பார்க்கும் பொழுதுதான் தெரியும். ஆனா நேத்து நான் மேடியெல்லாம் பேசியிருக்கும் போது கூட நேத்து வந்து பேச விட்டுட்டு அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், பேச விடாம கொடுக்க கூடாது அப்படின்றது சில. ஸோ ஏற்கனவே ஒரு சீசன்ல ரெட் கார்டு கொடுக்கும்போது பேச விடாம கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்ததுனால இவர் வந்து ஃபர்ஸ்டே வந்து பாரு, கமருதீன், சாண்ட்ரா பேச வேணான்ட்டாரு. மற்றவங்கள பேச சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாரு, கமரு 2 பேருமே நீங்க பேசுங்க, இந்த சாரி சொல்லாம தப்புதான் சார், மன்னிச்சுக்கங்க, இன்னொரு தடவை நான் பண்ண மாட்டேன் இப்படின்னு சொல்லாம நீங்க 2 பேரும் பேசுங்க, உங்க சைட்ல இருந்து என்ன பேசுறீங்களோ பேசுங்க, நான் குறுக்க வரல அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாரு வந்து அவங்க சைட்ல இருந்து தன்னை படுத்திக்க பேசும் பொழுது எங்க அது தப்பாகுதுன்னா, சார் பர்சனலா இவனை இப்படி சொல்றதா இருக்கட்டும், இவனை இப்படி பேசுறதா இருக்கட்டும், ஒரே பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க பேசுறதை விடையா சாண்ட்ரா கமருதீன் அதிகமா பேசிட்டாங்க, நீங்க சாண்ட்ராட்ட போய் பேசுனதை விடையா அப்படின்னு சொல்லி அங்க பார்வை லாக் பண்ணிட்டாரு. ஏன்னா இப்ப நீங்க கமருதீனை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க சார், நீங்க சொன்னதை தானே பார்வை அவங்க சொன்னாங்க அப்படின்னா, இல்ல சார் நான் பர்சனலா சொன்னேன், இங்க எங்க பர்சனல், கேமரா இருக்கு எல்லாருக்கும் தெரியும், கமருதீனுக்கு மட்டும்தான் தெரியாதே தவிர எல்லாருக்கும் தெரியும், இங்க உட்கார்ந்துருக்கு பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், இது என்ன பிரச்சனை, நீங்க சொன்னதை தானே சொன்னாரு, நீங்க என்ன சொல்லியிருக்கீங்களோ அதான் அவங்க சொல்லியிருக்காங்க, அப்ப நீங்க சொல்றது தானே அது அப்படின்னா, கமருதீன் சொல்லுவான், இவங்க போய் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சார், இவங்களா அசியூம் பண்ணிட்டு பேசுறாங்களோன்னு நினைச்சு நான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, என் சைட்ல இருந்து நியாயத்துக்கு சார், ஏன்னா அந்த காயின் டாஸ்க் வரும்போதுன்னு கமருதீன் அந்த காயின் டாஸ்க் எடுத்துட்டு வந்தான். அப்ப எடுத்துட்டு வரையில ஒரு என்ன ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சாருன்னா, காயின் டாஸ்க்ல சாண்ட்ரா உங்க கழுத்தையே பிடிச்சு நெரிச்சிருந்தாலும் நீங்க இப்ப பண்ணது நியாயம் கிடையாது கமருதீன், நீங்க இது பண்ணது வந்து இதை நீங்க நியாயப்படுத்தவே முடியாது, எனக்கு தயவு செஞ்சு நீங்க நியாயப்படுத்துங்க ஏதாவது சொல்லி அப்படின்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம பேசுறதே வேஸ்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் அது உண்மைதான். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நீ என்ன பேசினாலும் அது நியாயப்படுத்துற மாதிரி இருக்கும், ஆனா அது நியாயமாவும் இருக்காதுன்றதுனால அவங்க எனக்கு முதல்ல இந்த செக்மெண்ட் எப்படி போச்சு அப்படின்னா, சாண்ட்ராவையும் பார்வையும் கமருதீனையும் உட்கார வச்சுட்டு மற்ற ஹவுஸ்மேட்ஸ்ட கேள்வி கேட்கிறாரு, நீங்க ஏன் கேட்கல, நீங்க ஏன் இதை இது பண்ணல அப்படின்னு. எனக்கு வினோத்தை கேள்வி கேட்டதுமே ஒரு இதா இருந்துச்சு, நீங்க ஃப்ரெண்டு தானே, நீங்க கேட்டிருக்கணும்ல. வினோத் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, இதுக்கு மேல நான் என்ன சார் அடிக்கவா முடியும் அப்படின்னு. ஏன்னா கேட்குறாங்கன்னா கேட்குறாங்க, இப்ப நீங்க வந்து அவங்கள தடுத்து நிறுத்தி இருக்கணும், அது வரைக்கும் ஏன் போடுறீங்க, ஒரு லெவல் வரைக்கும் ஏன் போடுறீங்க, நீங்க முதல்ல இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம்ல, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணாத நிறுத்தி இருக்கலாம்ல, இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறாம இருக்க வைக்க உங்க கையில இருந்துச்சுல, அப்ப நீங்க இதை இப்படி ஆக்குனதுன்றது நீங்களும் தானே அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி பேசணும் போது, சரி ஓகே இது அப்படியே வந்து ஓவரால் எல்லாரோட தப்புன்ற மாதிரி கொண்டு போவாரோன்னு நினைக்கும் போது 2வது செக்மெண்ட் வந்தப்பதான் 2 பேரும் இப்படி பேச சொல்றாரு. அப்ப பாரு வந்து நியாயமா எடுத்து வைக்கிற விஷயங்கள்லாம் எங்க அடிபடுதுன்னா, சார் அவங்க வந்து பேனிக் அட்டாக் ஆவாங்கன்னு எனக்கு தெரியாது சார், நாங்க வந்து அப்படி தள்ளி விடல, ஆனா அவங்க அப்படி பேனிக் அட்டாக் ஆவாங்கன்னு தெரியல அப்படின்றோன்னா, டக்குன்னு விஜய் என்ன கொஸ்டின் வைக்கிறாரு, கவுண்டர் கொஸ்டின் என்ன வைக்கிறாருன்னா, அப்போ உங்களுக்கு பதட்டமே இல்லையே, ஐயோ பேனிக் அட்டாக் ஆயிடுச்சு, அவங்க மெடிக்கல் போய் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம், அது வரைக்கும் அமைதியா இருப்போம், என்ன ஆகும்னு ஒரு பதட்டம் இருந்திருந்தா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு, நீங்க பாட்டு பாடுறீங்களே, டான்ஸ் ஆடுறீங்களே, அப்புறம் என்ன நீங்க வந்துட்டு உங்களை நியாயப்படுத்துறீங்க அப்படின்னா அதுக்கும் இது இல்லை. ஸோ வந்து இப்போ எனக்கு விஜய் பார்வதி ஒரு கடவுள் மேல எப்படி போயிட்டாங்க அப்படின்னா, நான் குவிட் பண்ணிக்கிறேன் சார் இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லை சார், நான் இந்த ஷோல தொடர விரும்பல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விடும்போது ஆடியன்ஸ் ஹெவியா சேரப் பண்ணி கிளாப் பண்ணி ஆகும்னு கத்தனோன்னா, அதுக்கப்புறம் திரும்ப அவங்க பேசுவாங்க. அப்படி பேசும் பொழுது அவங்க சைட்ல இருந்து கமருதீன் அப்படி பேசிட்டாங்க சார் அப்படின்னா, சாண்ட்ரா சொன்னதை விட அதிகமா நீங்க கமருதீனை பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க, கமருதீன் உங்களுக்கு தெரியாது கமருதீன் அப்படின்னு சொல்லி அந்த கமருதீன்ட்ட வந்து பேசிட்டு, கமருதீனை என்ன சொல்லுவாருன்னா, இதேதான் சொல்லுவாரு, எங்க போச்சு உங்களுக்கு அறிவு, ஏங்க இதுக்கு முன்னாடி வாரம்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஏன் அவங்க ஏதோ நீங்க மாறிட்டீங்க, உங்கள்ட்ட மாற்றம் தெரியுது,
இப்படியே விளையாடுங்க, உங்களை ரசிக்கிறாங்க இப்படிலாம் சொல்லி என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க. அதாவது ஒரு உச்சக்கட்ட, ஏன்னா உன்னோட கேமே முடிச்சு தொலைச்சிட்டியரா 2 பேரும் அப்படின்ற வெளிப்பாடா இருந்துட்டே இருந்துதான் டக்குன்னு அந்த கார்டு எடுத்து கொடுத்தாரு. அந்த கார்டு எடுத்து நீட்டிட்டு உங்க பார்வதியோடைய அம்மாவும் கொண்டாடுவாங்க, கமருதீனோட அக்கா சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்வதியின் கமருதீன் உங்க 2 பேருக்கு கொண்டோன்னே இங்க லைவ் ஆடியன்ஸ் ஃபுல்லா சேரை விட்டு எந்திரிச்சு ஊன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளில போயிட்டாங்க. வெளில போனதுக்கு அப்புறம் நீங்களும் வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் மேட்ஸ்ட பேசுறாரு 3வது செக்மெண்ட். அதோட சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சிருச்சு. வெள்ளிக்கிழமை நடந்த நிகழ்வுகளே ஆடியன்ஸோட சேர் போட்டு உட்காந்து ஃபுல்லா அவர் பார்த்ததுனால அதுவே கொஞ்சம் டைம் இழுத்து அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணதான். அப்புறம் அவர் வினோத்தை கேட்டது, வினோத்தை நீங்க தடுத்திருக்கணும். வினோத் நீங்க ஒரு ஃப்ரெண்டா உங்களுக்கு மற்றவங்களை விட உங்களுக்கு இது இருக்கு, நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கணும் அப்படின்றாரு. ஆனா அது எனக்கு புடிபடலை. ஏன்னா வினோத் தடுத்த மாதிரிதான் இருக்கு. வினோத் நிப்பாட்றா ஸ்டாப் பண்றான்னு சொன்ன மாதிரிதான் இருந்துச்சு. எதுக்கு அவர் வினோத்தை கொஸ்டின் பண்ணாருன்றதும் தெரியல. சொல்லுங்க ஷூ. இன்னொன்னு என்னன்னா, ஆக்சுவலா வந்துட்டு நிறைய ரூல் பிரேக் எல்லாமே பண்ணிருக்காங்க. இவங்களாலேயே ஸ்டாப் பண்ண முடியல, ஹோஸ்டால ஸ்டாப் பண்ண முடியல, பிக் பாஸால ஸ்டாப் பண்ண முடியல. கண்டஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்க? இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு தடவையும் அந்த பிளாஸ்மா டிவி முன்னாடி பேசும்போது, ஏதோ கேப்டன்சி ஏதோ ஒண்ணு பேசும்போது, யாரையாவது பேச விட்டுருக்காங்களா இது வரைக்கும்? ஏதாவது ஒண்ணு பண்ணி குட்டி கலாட்டா பண்ணி ஆட்டைய கலைச்சு விடுவாங்களே தவிர பார்வதி, யாரையாவது என்னைக்காவது எந்த கேப்டனையாவது நல்லா செயல்பட விட்டுருக்காங்களா? எல்லா கேப்டனும் அரசியல் திட்டுவாங்க, நான் கமருதீனை ஒன்னு தவிர. சொல்லவா? அரசியல் எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, ஏதாச்சும் ஒரு சீசன் இத்தனை வீக்ல இத்தனை கண்டஸ்டன்ட் இருந்திருக்காங்களா? லாஸ்ட் டிடிஎஃப் வீக்ல இல்ல போன பிரச்சனை தடவை 10 என்னன்னா பேர் இருந்தாங்களாமே. இல்ல அவங்க what? ப்ரிப்பேர் ஆனது தப்பு. சாட்டர்டே என்ன கேட்பாங்கன்னு இப்பயே ப்ரிப்பேர் ஆகும்போது, ஓ இப்படிலாம் நீங்க பதில் சொல்லுவீங்களான்னு அவங்களும் ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. அவங்க அந்த ஸ்பாட்ல ஒருவேளை பேசியிருக்கலாம், இல்ல இது பண்ணியிருக்கலாம். இவனுங்க லைவ்ல இந்த கேள்வி வச்சாங்கன்னா நம்ம இப்படி சொல்லிடுவோம், இது தப்புதான் சார், இது இப்படின்னு நம்ம சொல்லிடுவோன்றப்போ, அப்ப இந்த மாதிரிதான் கேள்வி வரப்போகுதுன்றதும் அவங்களுக்கு தெரியும்ல. அந்த சைடு அவங்களும் கொஞ்சம் இதாயிட்டாங்க. எனக்கு இன்னொன்னு ஆசிக் மண்டேல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சாங்க, ரெட் கார்டு ஃபார் கமருதீன் ஒரு குரூப். ஃபர்ஸ்ட் நேம் விட்டுட்டு செகண்ட் நேம் மாத்திரம் ரெட் கார்டு ஃபார் கமருதீன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இந்த டிக்கெட் டு ஃபினாலே கண்டிப்பா பார்வதி ஏதாவது ஒரு குட்டி கலாட்டம் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு இந்த கேமை ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு விளையாடுற பழக்கமே கிடையாது. அது கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவாங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது கடைசி டாஸ்க்ல நடந்துருச்சு. அவங்க என்னைக்குமே எந்த கேமையுமே ஸ்போர்ட்டிவா கேப்டன்சி டாஸ்க் கூட ஒண்ணு இல்ல, பால் ஏதோ வெளியே இருந்து கமருதீன் சொன்னதுக்கு எவ்வளவு சண்டை போட்டாங்க. எல்லா பலூன் டாஸ்க்ல இருந்து எல்லா டாஸ்க்குமே இல்ல அவங்க பிரச்சனை அரசியல், பண்ணிருக்காங்க. நான் என்ன சொல்லட்டுமா? அந்த வீட்ல பார்வதி, சாண்ட்ரா இவங்க எல்லாம் அன்ஃபிட் ஃபார் பிக் பாஸ். சாண்ட்ராவே அன்ஃபிட் ஃபார் பிக் பாஸ் தான், சரியா? ஆனா பார்வதி ரொம்ப இன்ஹியூமனா, அதாவது நாங்க பார்த்த அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் என்னாட்டு இப்பவே டாலரேட்டே பண்ண முடியல. நான் யோசிக்கிறேன், எப்படி கானா வினோத் அரையற அளவுக்கு போய் அரையாம வந்துட்டானே அப்படின்னு எனக்கு இருக்கு. எவனாச்சும் ஒருத்தர் அரைஞ்சிருக்க வேணாமா அவள? அரைஞ்சு கூட ரெட் கார்டு வாங்கிட்டு வரல. இல்ல எனக்கு ஒரு கட்டத்துல சேதுவே அப்படிதான் சொன்ன மாதிரிதான் இருந்துச்சு. யாரு ஸ்டாப் எது அப்ப கானா வினோத் கேக்குறாப்ல, சார் இதுக்கு மேல அடிக்கதான் செஞ்சிருக்கணும் அப்படின்னே சொல்றாரு. அடி, அதாவது அவர் அடிச்சிருக்கலாம் அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் விடல. லிட்டரலா அது மட்டும்தான் அவர் விடல. இப்ப எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, ஏதோ ஒரு இடத்துல இத புரிஞ்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் த டே இது ஏதாச்சும் ஒரு பக்கம் கால் எடுக்கிற மாரி இருக்கும். நீங்க கீழ இருக்கிறவங்க அஃப்கோர்ஸ் நான் இப்படி பேசினா அப்படி தப்பான்னு எடுத்துப்பீங்க. அது அப்படி பேசினா இப்படி தப்பான்னு எடுத்துப்பீங்க. நான் பை ஹார்ட் எனக்கு என்ன தோணுதோ, நான் டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எது சரியோ, எனக்கு எது கரெக்ட்டா பட்டிருக்கோ, அத மட்டும் தான் நான் பேசியிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த ஸ்டாண்ட்ல நான் நகர்ந்ததில்ல. இப்பவும் நான் அததான் சொல்ல வரேன். இப்பவும் நான் அததான் சொல்ல வரேன். எனக்கு பார்வதி பார்வதிய கம்ப்ளீட்டா அந்த மனுஷன் இன்னைக்கு உரிச்சிட்டாரு. பார்வதியோட டர்ட்டி கிரேம ப்ரூவ் பண்ணிட்டாரு. அண்ட் கமருதீன் வெளில போனதுக்கு பின்னாடி இருந்த ஒரே ஒரு ரீசன், அவன் இவளோட சேர்ந்து அத பண்ணியிருக்க கூடாது. ஹி ஆல்சோ ஹாஸ் ஹிஸ் மைண்ட். அவனுக்கு எமோஷன் இருக்கு, அவனுக்கு கோவம் வரும். சாண்ட்ரா காமருதின்னு சொல்லலையா? அப்போ அது தப்பு இல்லையா?
இதெல்லாம் என்ன வேணா எடுத்து வைங்க. அங்க இல்ல 2வது நம்ம ரெட் கார்டுக்கு இவ்ளோ சாரி ரோஷினி. ரெட் கார்டுக்கு இவ்ளோ ரியாக்ட் பண்றோம். ஆனா நெறைய தடவ இது சொல்லப்பட்டுருச்சு. நெறைய தடவ வாய்ப்பு குடுத்து, நெறைய தடவ வந்து இத பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி பார்வதியா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும். கமருதீனுக்குலாம் வந்து ஓப்பனாவே 2, 3 நெறைய இது வினோத் சொல்றான். இன்னும் 2, 3 பேர் சொல்றாங்க. நீங்க உன்னோட கேம் பிளே மாறுது அப்படின்னு நெறைய தடவ சொல்லும் பொழுது, அவங்களும் அத மாத்திக்கிறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னு அவரு முடிச்சுட்டு அந்த ரெட் கார்டு குடுத்ததுக்கு அப்புறமா அவர் சொல்றாரு. எவ்வளவோ தடவ சொன்னோம், எத்தனையோ தடவ சொன்னோம் அப்படின்னு. அந்த 2 பேருக்கும் உண்டான விஷயத்த கேள்வி கேளுங்கன்னு ஆடியன்ஸ் என்கிட்ட சொல்லவே இல்லையா? நான் ஏங்க உங்கள்ட்ட கேள்வி கேட்கவே இல்ல. நீங்க 2 பேரும் அடல்ட்டுங்க. உங்களோட பர்சனல நான் கேட்க முடியாதுங்க. ஆனா இத தாண்டி நீங்க ஒரு மாரி மோசமான வார்த்தைகள் பிரயோகிக்கும்போது எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஏதோ ஒரு இடத்துல அந்த மிஸ்டேக்க வந்து தெ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அத மாத்திருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு அவங்க டாப் 5 2 பேருமே டாப் 5ல இருக்கிற டிசர்வ்டான அதாவது இருந்திருக்க வேண்டிய ஆளு. ஏன்னா, ஒரு 90, 95 நாளா கேம நகர்த்துறதுன்றது வந்து ஈஸி கிடையாது. ஆ ஏதோ ஒரு இடத்துல பார்க்க வைக்கிறது. மொத்தமா வந்து வார்த்தைய வந்து பயன்படுத்துறத வந்து இது பண்ணிட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு போறதுன்றது இருக்குல்ல, அது வந்து அவங்களுடைய செயலாலவே முழுக்க முழுக்க நடந்ததுன்றதுதான். இதுல வந்து இது வந்து நியாயம் கிடையாது. இது இப்படி குடுத்துருக்க கூடாது. அட்லீஸ்ட் வார்ன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றதன் பின்னாடி எனக்கு என்ன ஓடுது அப்படின்னா, எ அந் அ அவர் ஒரு 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 வீக்கெண்ட் சொன்னார்ல டென்ஸ் இந்த மாரி எல்லோ கார்டு அந்த கார்டுலாம் குடுத்துட்டு கமருதீனுக்கு சொன்னாருல்ல, நான் இதுக்கப்புறம் எல்லோ கார்ட்லாம் இல்ல. நேரா எவிக்ஷன் தான் அப்படின்னு கமருதீன் கிட்ட சொல்லியிருப்பாரு அவரு. 3 விக்கெட்டோ, 4த் விக்கெட்டோ சொல்லியிருப்பாரு அவரு. நான் இப்பவும் அதத்தான் சொல்றேன். கமருதீன் ஃபேன்ஸ் எங்க ஒரு இடத்துல ஆனா நீங்க விஜேஎஸ்ஹெச் இதெல்லாம் உங்க ஒப்பீனியன். நீங்க போட்டுக்கோங்க. நான் அதுக்குள்ள குறுக்க வரல. ஆனா ஒரு இடத்துல நீங்க எங்க சந்தோஷப்படணும் அப்படின்னா, அவன் அவன் மேல அதாவது அவன் நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தான். அவன் இப்படிதான் மாறுனாங்கிறத விஜேஎஸ்ஏ அட்ரஸ் பண்றாரு. விஜேஎஸ்ஏ அந்த கன்சென்ட்டோட தான் கமருதீன அட்ரஸும் பண்ணாரு, பேசவும் செஞ்சாரு. அத அந்த ஒரு பேர் மினிமம் இப்போ இதெல்லாம் மீறி ரெட் கார்டு கொடுக்காம அவன் உள்ள இருந்திருந்தா ட்ரஸ்ட் மீ அவனை இன்னும் மோசமா எடுத்துட்டு போயிருப்பான். அவ லிட்ரலா அதுக்கு எல்லா எபிலிட்டியும் உள்ள ஒரு ஆளு. ஓகேவா? அவளுக்கு மட்டும் குடுத்துட்டு இவனுக்கு குடுக்காம இருக்கிறதோ, இவனுக்கு குடுத்துட்டு அவளுக்கு குடுக்காம இருக்கிறதோ எப்படி நியாயமா இருக்கும்? செயல் 2 பேர்தும் தானே. 2 பேருதுமே தான் செயல். சரியா? இவனுக்கு அவுட் ஆஃப் மைண்ட் இவன் உண்மையா லவ் பண்ணிட்டான். நான் இப்படி கேட்கவா? அவன் உண்மையா லவ் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணா அவன் பேசினது அவன் தட்டி விட்டதை கூட விஜேஸ் கேட்கல. விஜேஸ் எங்க ரொம்ப கோவமா பேசினாரு. ஏன் நம்மளே ஏன் எங்க ஸ்டாண்ட் எடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் காருக்குள்ள உட்காந்து சிரிச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு பாடினது நம்ம வீட்டுல நம்ம ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா நம்ம அதை டாலரேட் பண்ணிப்போமா? என்ன நான் தான் எனக்கு நேத்தே சொன்னேன். அவன் படிச்ச பாட்ட மொதக்கொண்டு சொன்னனே. எனக்கு கமருதீன இல்ல இல்ல ரொம்ப நியூயார்க் பிடிக்கும். சாங் படிக்கிறான். எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக ஒரு நபர் தப்பு பண்ணாங்கன்னா அத நான் தப்புன்னு சொல்லுவேன். அந்த தப்ப நான் ஆதரிச்சு அந்த தப்புக்காக நான் நிக்க மாட்டேன். அதுதான் என்னோட பிடிக்குங்கிற ஸ்டாண்ட். ஐ மீன் தப்பு இல்ல அவன் திருத்திப்பான் அவ்வளவுதான். சொல்லு. தள்ளி விட்டு 10வது நிமிஷத்துல நியூயார்க் நகரம் சாங்க பாடிக்கிட்டு இருக்கான் அவ கூட உட்காந்து. அது பரவாயில்ல நான் அப்போ சிராஜ். அவ ட்ராமான்னு சொல்லி கத்துவால சிராஜ். அத மிமிக்ரி பண்ணி காட்டியிருக்கான். வந்து நடிச்சு காட்டியிருக்கான் சிராஜ். நீங்க இதுல ஏங்க பாத்தீங்களா? அது வந்து என்ன வேணா நினைச்சுக்கோங்க. அவன் உள்ள வரையில வந்துட்டு ஆ கமருதீன் கமருதீன் அப்படின்னு பாரு அப்படின்னு அவங்க ரியாக்ட் பண்ணது வந்து என்னால ஏத்துக்க முடியலதாங்க. என்ன வேணா இருக்கட்டும். என்னமோ அது ஒரு இது மாதிரி இருந்துச்சுங்க சாண்ட்ரா பண்ணது. ஒரே நேரத்தில் எதுவா இருந்தாலும் இப்ப அவங்க 2 பேருமே சாண்ட்ரா கீழே விழும்போது கதவை திறந்து போயிருந்தாங்கன்னு வைங்களேன், அங்க வேற ஆயிருக்கும். மெடிக்கல் இருக்குன்னு அவ சொன்னது, அதுக்கப்புறம் அவங்க மெடிக்கல்ல இருந்து அப்டேட் வர்ற வரைக்கும் இவங்க பாட்டு பாடினது, இதெல்லாம் தான் வந்து இவங்களை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு பாயிண்ட் கூட இல்லாம இருக்குது. ஒரு பாயிண்ட் கூட நீ வந்துட்டு எதிர்த்து நோ பேசவே ஆசிக் ப்ரோ, ஆசிக் ப்ரோ. முடியாதபடியா ஆனது அதனாலதான். எனக்குமே அந்த தாட் இருந்துச்சு. பட் இப்போ நீங்க பேனிக் அட்டாக்னு சொல்லும்போது கண்டிப்பா அது இருக்கும்ல. ஏன்னா அதுலயே அவங்க என்ன சொல்றாங்க, ஹார்ட் பீட் இல்ல 180 அத அபோங்க. சேது என்னவா சொல்வாருன்னு நான் சொல்றேன். கமருதீன் வந்து சாண்ட்ரா கத்துனத நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அப்பதான் அதுக்கு முன்னாடி தான் பேனிக் அட்டாக் வந்து அவங்க வெளில வந்திருக்காங்க.
வந்து கொஞ்ச நேரத்திலேயே திருப்ப அவங்க திருப்ப அந்த ஒரு சிச்சுவேஷன்ல கமருதீன பார்க்கும்போது, அவங்க ஓகேவா இல்ல, அவங்க ஸ்டேபிளா இல்லன்னு சொல்றாங்க. நான் இங்க சாண்ட்ராக்கு முழுசாவும் கால் இல்ல எடுக்கல. இல்ல அதுக்கப்புறமும் அரோரா வரும்போதும் போய் பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு பாருவான்னு சொல்லி ஒளிஞ்சுக்கிட்டு நின்று, இல்ல பாரு இல்ல நான் தான் அதெல்லாம் அரோரா இல்ல தான் ஓவரா வெளியே, போச்சு. அவ்வளோ இல்ல வந்து தப்பு உங்களுக்கு பயம், ஆசிக் ப்ரோ அவ்வளோ இல்ல வந்து ஆசிக் ப்ரோ லைவ்ல வந்து முதல்ல பாரு உள்ள வருவா, உள்ள வரும்போதே ஓடி போய் பாத்ரூம்ல ஆ, இல்ல பாத்ரூம்குள்ள போய் அதத்தான் அவ விஜேஎஸ் எப்படி உடைப்பாருன்னா, இவ்வளோ உங்களுக்கு இதா இல்லைன்னா நீங்க கேம்ல கண்டினியூ பண்றீங்களா இல்லையான்னு கேட்டுருவாரு. கேம்ல கண்டினியூ பண்றீங்களா இல்லையா, உங்களுக்கு ஓகேவா, நீங்க எப்படி இருக்கீங்கன்னா இதை ஒரு 4 தடவை கேட்பாரு. 4 செக்மெண்ட் முடிஞ்சு திரும்ப திரும்ப கேட்பாரு. இல்ல சார் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை சார், ஓகே சார், நான் இது பண்றேன் சார் அப்படின்னு. எனக்கு அவங்க கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த பேனிக் அட்டாக் இது எல்லாம் நான் இது பண்றேங்க. ஆனா சில விஷயங்கள்ல வந்து ஏங்க கல் நெஞ்சக்காரன்னு சொல்லிட்டு போ, காருக்கு போக துப்பிக்கங்க, அதுக்காண்டி என்ன ஆகுது. வந்துச்சா எந்த ப்ரோ? மாடி வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்ல எந்த மாடி அந்த அந்த சீன் வந்துச்சா வெள்ளிக்கிழமை ஆ நிகழ்வுகள்ல? வந்துச்சு வந்துச்சு. வந்துச்சு. ஓகே, அப்ப மக்கள் ஓரளவுக்கு வரும். இன்னொன்னு போன வாரம் எவிக்ஷன் அப்ப பார்வதி அவங்க ஸ்டேஜ்ல இருக்காங்க. மக்களுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? என்ன ஒரு அப்படி என்ன எதிரி அவங்க? சரி எவிக்ட் ஆகிட்டாங்க, மக்களுக்கு நன்றின்னு அவங்க ஸ்டேஜ் வரும்போது சொன்னாங்கல்ல. இல்லங்க, எனக்கு என்ன ஹாப்பியா இருக்குன்னா த்ரோயிங் அண்டர் த பஸ்ன்னு நாமெல்லாம் சொல்றதால சேதுவே அதை சொன்னாருங்க. சேதுவே அதை சொன்னாரு. சாண்ட்ரா உனக்காக கூட நின்று உனக்கு ஆறுதல் சொல்லி 2 நாள் கூட முழுசா ஆவல. நீ பஸ்ஸுக்குள்ள தான் த்ரோ பண்ணான்னு சொல்லாம என்ன பண்ணீங்க, நீங்க யார பத்தி பேசுனீங்க, உங்களுக்கு அவங்க உங்க கூட தானே நின்றாங்க, உங்களுக்காக தானே பேசினாங்க. இல்ல உங்க கூட தானே நின்றாங்கன்னொன்னே உடனே பார்வதி, ஆமா சார் இந்த பிரச்சனை எப்ப உடல் பொருள் ஆவி சதை உயிரா வந்து சாண்ட்ரா எனக்கு நின்றா அப்படி நிக்கிறவளதான் கதவை திறந்து வெளியே தள்ளி விட்டீங்க அப்படின்றாரு. ஆமா. அப்படி பேசும்போது டக்குன்னு இதை கொண்டு வருவாரு. இவங்க ப்ரிப்பேர் பண்ணது இல்ல correct, இன்னைக்கு காலையில but சொல்லும்போது timing தப்பு. இன்னைக்கு காலையில அவங்க சொல்லும்போது நான் உங்களை கேட்கவே இல்லையே, ஐ டென்ட் ஆஸ்க் ஃபார் இட்ல பேசுனாங்க பார்வதி. ஏங்க எனக்கு இந்த இந்த ஹோல் விஷயத்துல எனக்கு கேம் பிளே பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது கூட இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இந்த ஹோல் காரணம் இஸ் பார்வதி. சரிங்களா? இந்த ட்ரிகரிங் கேம் வந்து எவ்வளோ தூரம் தான் அட்ரஸ் பண்ணாம எடுத்துக்கிட்டே போயிட்டே இருந்ததுதான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தங்களையும் ட்ரிகர் பண்ணி இவ்வளவு தூரம் வந்து அது அது ஒரு அந்த கேம் பிளே நல்லா இல்லைங்கிறதையாச்சும் அட்ரஸ் பண்ணிட்டு பண்ணியிருக்கணுங்க. சொல்லுங்க. இப்போ நான் இது வந்து எனக்கே தெரியல நான் ஏன் இந்த வக்காலத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு. பட் கமருதீன் தனிப்பட்ட முறையில இப்படி இவ கூட சேராம இருந்த வரைக்குமே இந்த ட்ரிகரிங் கேம் அவன் பண்ணவே மாட்டான். அவன் பண்ணதே இல்ல. அவன் பண்ணல. இல்ல அவன் வாக்குவாதம் தான் பண்ணியிருக்கான். சொல்றேன். அவன் ட்ரிகர் பண்ணியிருக்கவே மாட்டான். எனக்கு இல்லங்க என்ன எங்க எனக்கு கடுப்புனா ஒண்ணுதான் ஒண்ணு இல்ல மட்டும். எங்க கடுப்பு, ஒரு நிமிஷம் சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம் பிரதர். என்னன்னா எனக்கு என்ன கடுப்புனா, இவங்க இப்ப கமருதீன் வந்து நான் இப்போ பண்ணதை வந்து என்னால ஏத்துக்க முடியாது, சத்தியமா ஏத்துக்க முடியாது. நான் நிக்கவே மாட்டேன், கண்டிப்பா நான் அதுக்கு வந்து வக்காலத்து வாங்க மாட்டேன். ஆனா அவன் தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது இது பண்ணதே இல்லை. சரிங்களா? இல்ல அததான் அதுக்கு நான் வக்காலத்து இன்னொரு வாங்கல. பாயிண்டும் உங்களுக்கு நான் ஆட் பண்றேன். இதை கேட்டீங்கன்னா இன்னும் கடுப்பாகுன்றேன். அதாவது என்னன்னா புரியல புரியல அரோராவை அவன் மட்டும் தான் தனியா ட்ரிகர் பண்ணான், அதெல்லாம் பண்ணதே இல்லைன்றாரு அவரு. மேடி ட்ரிகரிங்னா நான் என்ன சொல்றேன், அரோராக்கும் அதுக்கு என்ன பண்ணான்னு ஒண்ணு இருக்குல்ல மேடி. இங்க இந்த இல்ல மேடி, கிடையாது மேடி. எங்க பிரச்சனைனா வீக்கெண்ட்ல கேள்வி கேட்கும் பொழுது மேடி, அவர் வந்து கேள்வி கேட்கும் போது கமருதீன் வார்த்தை விட்டார்லங்க அப்படின்னு சாண்ட்ராவை பத்தி வார்த்தையை விட்டார்லங்கன்றோன்னா பார்வதி சார் அவர் ரொம்பவே மோசமான பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள்லாம் விடத்தான் சார் செஞ்சாரு இப்படி சொல்றாங்க. இப்ப அங்க அந்த இடத்துல அவர் எப்படி லாக் பண்ணாருன்னா, அங்கே எங்க நீங்க ஸ்டாப் பண்ணல, இந்த வார்த்தையை விடாதீங்கன்னு எங்க நிறுத்தல அப்படின்றாரு. இப்ப அதான் சொல்றேன், நீ ஒண்ணு பண்ற அப்படின்னா ஏன் அதை வந்து இது பண்ற சார், அவர் ரொம்பவே மோசமான இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த தான் சார் செஞ்சார். உன் கூட உட்காந்து 2 பேரும் தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலா எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசியிருந்தா கூட இவன் இவ்வளவு கேஸ்ல மாத்திருக்க மாட்டாங்க கமருதீன். இந்த ஐடியா கொடுத்தா பாருங்க தள்ளி விடலான்னு, எனக்கு அதுதான் மெயின் இதுவாவே அவனுக்கு ஃபுல் பிளாக் மார்க்காவே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கமருதீன் விளக்கமாவே பேசுறதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப நீ சொல்றதான் கரெக்ட் மேடி. அததான் சேதுவும் பண்ணாரு.
கமருதீன் பேசுறது இல்ல. கமருதீன் இந்த செயலுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க பாருங்கிறத சேது இதுக்கு மேல பச்சையா நீ இவளால தான் நாசமா போயிட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லல, அவ்வளவுதான். ஆனா பார்வதி வாயாலேயே வர வச்சு அது பினிஷ் பண்ணிட்டாரு. அப்போ இவ இத சொல்றா. அப்ப அவர் சொன்னாரு, அப்ப நீ ஸ்டாப் பண்ணிருக்கணும் தானேன்னு சொல்லும் போது அதை எடுத்துட்டு வரல. அப்ப வேற ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்தா அங்க லாக் பண்ணாரு. பார்வதி என்னன்னு சொல்லி லாக் பண்ணாருன்னா, நீங்க எடுத்துட்டு வந்து அன்வான்ட் டச்னு பேசுவீங்க, இத பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லுவீங்க அப்படின்னு ஆரம்பிச்சவரு, நீங்க பண்ணது தப்பு இல்லையா அப்படிங்கும்போது அவளும் சொல்றா, ஆமா சார், மத்தவங்க லவ் ரொமான்ஸ்ன்னு சொல்றதை விட நான் கமருதீனை பத்தி பேசுனது ரொம்ப பெருசுதான், அதை இதோட சேர்க்க முடியாது, கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அதுவே அவ்வளவு பெருசுனா இவங்க பேசுறத வச்சு என்ன வந்துச்சு பார்வதி, வெளில போய் பாருங்க கமருதீன், உங்களுக்கு அப்போ தெரியும் அப்படின்னு. அதாவது லிட்ரலா இன்னைக்கு ஷோ பார்த்த எல்லாருக்குமே எனக்கு 1 ஹவர்ல எனக்கு ஏன் ஸ்பேஸ் போட்டு உடனே இதை சொல்லணும்னு இருந்துச்சுன்னா, 1 ஹவர்ல என்ன இருக்கும் என்ன இருக்காது எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு லைவ்ல போய் பார்த்த எல்லாருக்குமே இந்த கிளாரிட்டி வந்திருக்கும். பார்வதினால மட்டும்தான் இவன் நாசமா போனான். அது ரொம்ப கிளியர் கட்டா இன்னைக்கு உடைச்சிருப்பாங்க, கம்ப்ளீட்டா உடைச்சிருப்பாங்க அந்த அஜெண்டாவை. ஆனா நான் மேடி பிரதர் நீங்க சொன்னீங்கல்ல இது இல்ல மட்டும் இது மட்டும் நீங்க அரோராக்கு ஒரு நிமிஷம் இருங்க, அகேன்ஸ்டா நான் அந்த மாதிரி பேசிக்கிறேன். ட்ரிகரிங் ரோஸ் நீங்க பண்ணிருக்காங்கன்னா அது சொல்றதெல்லாம் மேடி ப்ரோ ஒரு நிமிஷம் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே ரோஸ். ஆனா எனக்கு எங்க டிஃபெண்ட் ஆகுதுன்னா, ஓகே இவ்ளோ விஜேஸ் வந்து இவ்ளோ சொல்லி அனுப்புனாரு ஓகே, ஆனா அந்த ரெட் கார்டு இல்லாம அதை எவிஷன் கொடுத்து அனுப்பியிருந்தான் அவன் லைஃப் நல்லா எனக்கு இருந்திருக்கும்ல. ஏன் மகிமா இப்போ பண்ணணும் ரெட் இல்ல கார்டு வாங்கிட்டு மகிமா, அவன் என்ன பண்ண மகிமா முடியும் ரோஸ்? அவன் என்ன பண்ண முடியும் மகிமா சொல்லு? மகிமா அவனுக்கு வீடியோ என்ன ஃபியூச்சர்? அவன் வீடியோ ஃபியூச்சர் போயிடுச்சுல. போ இதுக்கு எதுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்? எப்ப வரைக்கும் தெரியல மகிமா ஃபியூச்சர்னு அவ பேசும்போது கேட்டானே, அப்ப தெரியல மகிமா ஃபியூச்சர்னு என்ன என்ன அவன் என்ன பண்ணா ரோஸ்? என்ன பண்ணல, சாண்ட்ரா என்ன பண்ணாங்க? என்ன பண்ணா சொல்லு. சாண்ட்ரா என்ன வார்த்தை விட்டாங்க அவனை பார்த்து? காமருதின்னு சொன்னா, அதுக்கு இவன் என்ன சொன்னா? அது கரெக்டா? இரு, அதுக்கு இவன் அவங்களும் என்ன தாங்க சொன்னா? ஸ்கேம்டான்னு சொன்னாங்க. இது என்னங்க ஏங்க இது, நீங்க ஸ்கேம்டா தப்ப சொல்றதுக்கும் நியாயப்படுத்திட்டு இந்த இருக்கீங்க. பேர் இது சொல்றதுக்கும் டிஃபரெண்ட் இருக்குல்ல. நீங்க இல்ல தப்ப நியாயப்படுத்திட்டு இருக்கீங்க தப்பெல்லாம் நியாயப்படுத்தல தப்பெல்லாம் ப்ரோ. நியாயப்படுத்தல. தப்பெல்லாம் யாரும் நியாயப்படுத்தல. சாண்ட்ரா ப்ரோ. சாண்ட்ரா தப்புனா தப்பு தப்பு, ஒரு ரெண்டுமே சாண்ட்ரா தப்பு ப்ரோ தான், பேசினா ரெண்டுமே தப்புன்னு தானே பொறுக்கின்னு நாங்க பேசினா பேசிட்டு என் இருக்கோம். வாயில உங்களுக்கு அசிங்கமா வரும். புரியுதுங்களா இருங்களா? புரியுதா? பொறுக்கின்னு ஏங்க பேசினா ஒரு பொண்ணு காமருன்னு அந்த பேரு பையன் தப்பா அவ்வளவு பேசினா blame பண்றா. நானும் அப்படிதான் பேசுவேன். ரெண்டுமே தப்பு தான். இவங்க ஒரு எல்லை மீறி அது போயிட்டாங்க. இப்பதான் உங்களுக்கு சொல்றீங்க. புரியுதுங்களா இல்லீங்களா? யார் இனிஷியேட்டிங் ரெண்டுமே பாயிண்ட் யாரு? தப்பு தான். ஒருத்தங்க எல்லை மீறி போயிட்டாங்க. 2 பேரும் தப்பு தான். ஒருத்தங்க எல்லை மீறி போயிட்டாங்க. நாங்க அந்த மீட்டர்ல தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க அந்த அப்ப தான் மீட்டர் உங்களுக்கு எல்லாம் புரியாம ஒருத்தவங்க வந்து தெரிய பேசிட்டு ஜாலியா இருக்கீங்க. வருது அவ்வளவு ஹாப்பி இல்ல மேடி? அப்படிதானே மேடி? இல்ல அப்படிதானே? இல்ல மகி, இப்படி பேசுனா நான் இப்படிதான் நான் சொல்றது இப்படி பேசுனா இப்படிதான் பேசுவேன்ற வரைக்கும் இப்படி இது பண்ணா என்னைய ட்ரிகர் பண்ணா நான் வார்த்தையை விடுவேன்றது, ஒரு நிமிஷம் வார்த்தையை விடுவேன்றதெல்லாம் வந்துட்டு இது ஓகே. ஆனா கீழே தள்ளி விட்டதுக்கு அப்புறம் நீ வந்து இங்க வந்து அவங்க ட்ரிகர் பண்ணாங்க, அவங்க இது பண்ணாங்க அப்படின்றத கொண்டு வர முடியாது. அங்க அது நிக்கவே நிக்காது அந்த பாயிண்ட். நான் இப்படி பேசுனேன், ஏங்க நான் கீழே ஒன்னே இது தள்ளி ஒண்ணுதாங்க பண்ணேன். விட்டது. கேக்குறேன். நான் நியாயமா ஒரு கேள்வி கேக்குறேன். ஒரே ஒரு நிமிஷம், நீங்க இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சரிங்களா? தள்ளி விட்டுட்டாங்க, அது பார்ட் ஆஃப் த கேம்னு சொல்லி ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க. ஆனா அதை சொல்லி முடிச்சுட்டும் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? போன கேம்ல எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால நான் இந்த மாதிரி வந்து நான் இப்ப பண்ணிட்டேன். அவங்க சொல்ற சப்பக்கட்டை என்னால நம்ப முடியாது. நோ 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 இவ்வளவு நேரம் ஒரே ஒரு நிமிஷங்க, ஒரு இருங்க நிமிஷங்க. இருங்க இருங்க அவங்க ஒரு ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இவ்வளவு நேரம் அவங்க உங்களை ட்ரிகர் பண்ணாங்க. அந்த கோவத்தில் தான் நீங்க தள்ளி விட்டீங்க. இட் இஸ் ப்ரீ மெடிடேட்டட் பிசிக்கல் அசால்ட்னு தான் எடுத்துக்கப்படும். ஏன்னா அவங்க உங்களுக்கு அகேன்ஸ்டா பேசினாங்க, நீங்க ஒரு எல்லை மீறி போய் அவங்களை பிசிக்கலா தள்ளி விட்டுருக்கீங்க. இது தப்பான செயல் தான். இது நீங்க கேம்குள்ளார நான் இப்படி பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்ட்டுலாம் யாரும் பேச முடியாது. அது ஏன் அங்க அந்த தப்புனா உரிமை தப்பு தான். எல்லாம் மீறிட்டாங்க, எல்லாம் மீறிட்டாங்கன்னு தான் மகிமா இருக்கும். ஏன் ஒரே ஒரு நிமிஷம் மகிமா இரு. பண்ணிட்டாங்க மேடி ப்ரோ? இல்ல இதுல உங்களோட கருத்து எப்படி தெரியுமா ஒரு மாதிரி வேறுபடுது. இல்ல அதாவது சபரி இதேதான் பண்ணிட்டு வந்து ஜாலியா உட்காந்து சிரிச்சிருந்தா, விக்கல் சுக்கரம் இதை விட நான் அதிகமா அடிப்பான்னா, இத்தனைக்கு சபரி வாண்டடா அடிச்சான். இதுக்கு பெரிய ரெட் கார்டு எல்லாம் கொடுக்கல, வார்னிங் கொடுத்து உட்கார வச்சிட்டீங்க. இங்க மட்டும் சென்ட் ஆஃபா? இதுதான் ப்ரோ நம்மளோட கருத்து இருக்கு. இல்ல குரு, அதுதான் ப்ரோ. அங்க விஷயம் என்னன்னா, யாரும் மாத்தி மாத்தி வார்த்தை விட்டுக்கல ப்ரோ. ஒரு சைடுல இருந்து மட்டும் தான் வார்த்தை வந்துச்சு சரிங்களா? இங்க வந்து மாத்தி மாத்தி வார்த்தை விட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா? அது ஒரு எல்லைக்கு மீறி போய் நீங்க புடிச்சு தள்ளியே விட்டுட்டீங்க சரிங்களா? அங்க என்ன சபரி என்ன அப்படி வார்த்தை விட்டுட்டாரு ஒரு சொல்லுங்க. பையனை மேல அவ்வளவு பெரிய பிளைம் வைக்கிறாங்க. அந்த பையன் அங்க பண்ணது யாருங்க பார்த்தா? நீங்க பாத்தீங்களா? அதுக்கு நாங்க எல்லாருமே ஏங்க நான் தான் மியூட் ஆல் போட்டேன். எனக்கு இப்ப மகிமா 1-on-1 பேசணும், யாருமே அன்மியூட் பண்ணக்கூடாது. டன். ஹோப் யூ பீப்பிள் அண்டர்ஸ்டாண்ட்.
மகிமா அன்மியூட் பண்ணு. சபரி கமருதீன் என்ன பண்ணதை யார் பார்த்தா? என்ன அக்யூசேஷன் வச்சாங்க சொல்லு. கமருதீன் புரியல. நீ இப்ப ஒண்ணு வச்சு இல்ல, அவன் அதை பண்ணதை யார் பார்த்தா, எப்படி ஒரு ஃபேக் அக்யூசேஷன் வைக்கலாம் அப்படின்னு கேட்டில, யார சொன்ன, என்ன அக்யூசேஷன் வச்சாங்கன்னு சொன்ன சொல்லு. கேக்குதா? கேக்குது. ஒரு நிமிஷம். சாண்ட்ரா சொன்னாங்கல்ல காமருதீன், நீங்க சரி, அதுக்குதான் அது வந்திருக்கீங்க, அக்யூசேஷன். நீங்க அத பண்ணதான் இங்க வந்திருக்கீங்க, சரி, என்னென்ன பேசினாங்க ரோஸ்? சரி. இப்ப நான் ஏன் டீசெண்டா இத சொல்லிட்டு அமைதியா விலகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இத டீடைல் பண்ண 2 பக்கமும் ரொம்ப சேதாரமா பேசப்படும். பார்வதி எவ்வளவு அசிங்கப்படுத்துறோமோ ஈக்குவலா கமருதீனையும் பேச வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அதனாலதான் நான் இதை இவ்வளவு டீடைல் பண்ணாம இருக்கேன். ஆனா இப்ப நீ எடுத்துட்டு வந்ததுனால நானே இதை வைக்கிறேன். என்ன ஷோ மகிமா அது? பிக் பாஸ் தானே? சரி 18+ நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவனே வாய் விட்டு வியாழக்கிழமை நம்ம டெலிகாஸ்ட்ல மிட் நைட்ல எத்தனை தடவை நான் ஏன் குலைச்சதுன்னு அவன் சொன்னானே, அதை நீ பாத்தியா மகிமா? யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண. கமருதீன் அவன் வாயால சொன்னா, நாய் குலைச்சது நம்ம கிஸ் பண்ணதுனால, பாத்ரூம்ல கிஸ் பண்ணதுனால. தெரியுமா? லைவ்ல அவன் சொல்லிருக்கான். இப்போ இதெல்லாம் அது அவங்க பர்சனல், அது அவங்க பர்சனல். இல்ல அதுக்கும் இந்த டாபிக் என்ன சம்பந்தம் இருக்கு? அதுக்கும் டாபிக் சம்பந்தமே இல்லையே. டோன்ட் டு திஸ். எப்படி இல்ல? இல்ல இப்ப நீங்க பேசுறது அதுக்கு சம்பந்தம் இருக்கான்னு கேக்குறேன். அது அவங்க பர்சனல் ரோஸ். இல்ல நான் ஒரு நிமிஷம் இருங்க ரோஷினி, ஒரு நிமிஷம் ப்ரோ. அதாவது எல்லா சீக்வன்ஸும் நடந்துடுச்சு ஓகே, பட் அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் உட்காந்து பேசினதே அவங்களுக்கு பெரிய அடி. அதையுமே நீங்க யோசிக்க மாட்டேங்கிங்க. அவங்களே எல்லா வாக்குமூலமும் கொடுக்குறாங்க. ஒன்று தள்ளி விட்டது முதல்ல கேமுன்னு சொல்லிட்டு, கம்ருதீன் இறங்கி போனதுக்கப்புறம் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அந்த வார்த்தை விட போய் அந்த அரோரா கேட்குறாங்க, நீங்கள் அப்படி தள்ளி விட்றதா இருந்தால் ஃபஸ்ட்டு சபரியை தள்ளி விட்டுக்கணும்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல பார்வதி என்ன சொல்கிறான்னா, இல்லை அவங்க ஒரு வார்த்தை ஒன்று விட்டாங்க, அது எனக்கு ட்ரிகர் ஆச்சு, அதனால் நான் அவளை தள்ளுனேன். ஓகே, இதில் எல்லாத்தையுமே நோட் பண்ணுவாங்க பண்ணுறவங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், அதே முன்னு சேதுக்கு ரெட் கார்டு நம்ம சிட்டில ஒத்துக்கோங்க, ஒத்துக்காம போங்க. ஆடியன்ஸ் கூட சேது அதுக்கு நோன்ற மாதிரி தான் பேசினாரு. ரெட் கார்டை பத்தி சேது எங்கேயுமே வாயை திறக்கல. ஆனா ரெட் கார்டு கொடுத்ததுக்கு பின்னாடி முழுக்க கமருதீனும் பார்வதியும் அவங்க தரப்புல நியாயம் அப்படின்னு ஒண்ணு எடுத்து வச்சு பேசும்போது வெளியில இருந்து பார்த்த எல்லாருக்குமே என்னடா இவ்ளோ கேவலமா பண்றீங்க அப்படின்னு மட்டும்தான் இருந்துச்சு. ரோஸ், நான் நேத்தே உங்கள்ட்ட சொன்னேன், இவங்க வந்து இல்ல ஒரு நிமிஷம், நேத்தே நான் சொன்னேன் இவங்க நாளைக்கு என்னென்ன பேசணுங்கிறத இப்பவே ஸ்கிரிப்ட் போடுறாங்க. நாளைக்கு ஒருவேளை பேச விடாம அனுப்புறதுக்கு கூட சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு அதை தான் அப்ராப்டா பேசியிருப்பாங்க. கரெக்டா கார்ல என்ன பேசுனாங்களோ அதை தான் இன்னைக்கு இங்க நேர்ல பேசியிருப்பாங்க கண்டிப்பா. இல்ல சிராஜ் அப்படி அவ அதுதான் சிராஜ் சொல்றேன், அவ அது பண்ணல சிராஜ். கமருதீன் அண்டர் தி பஸ் போட்டாங்க. அவ என்ன சொல்றா, கமருதீன் பேசுறது ரொம்ப பெரிய தப்புன்னு கமருதீன் பக்கம் திருப்பிட்டா அவ. அதான் அண்டர் தி பஸ். ஆனா ஓகே. கமருதீன் அதாவது இல்ல ரோஷினி, அதாவது என்னன்னா இப்போ இந்த பிரச்சனை மாட்டிட்டோம், இந்த சைடுல கமருதீன் பக்கம் ட்ராக்க திருப்பி விட்டா அவனுக்கு பெரிய அடி வாங்கலாம், நம்ம தப்பிச்சலாம்னு யோசிச்சிருக்கா. அவ அப்படி பேசினா சரியா. ஆனா கமருதீனை பேச வைக்கும் போதுதான் கமருதீன் பக்கம், கமருதீனுக்கு சாண்ட்ரா பேசினதுக்கு பின்னாடி பார்வதி இருக்கானே கமருதீனுக்கு தெரியாது. கமருதீனோட பெர்ஸ்பெக்டிவ்ல சாண்ட்ரா பேசினதுக்கு பின்னாடி பிரஜின் இருக்காரு. சாண்ட்ரா அததான் கார்ல உட்காந்து அத்தனை பேர் முன்னாடியும் சொல்லிட்டாங்க. என்னாட்ட அதை ஏத்துக்க முடியல. அது அவங்க லிவிங் ஏரியால சொல்லியிருந்தா கூட சண்டை போட்டு அங்க நவுந்து போயிருக்கலாம். ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ள அவங்க அதை எல்லாரும் முன்னாடியும் எல்லார் காதுலயும் கேட்கற மாதிரி சொல்லும் போது என்னாட்ட ஏத்துக்க முடியல. ஆனா இதுக்கு பின்னாடி பார்வதி போய் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ உனக்கு அது புரியுதா? அவனுக்கு அப்பதான் ரியலைஸே ஆகுது, அவ கீ கொடுத்ததுல இவ எல்லாத்தையும் செஞ்சுட்டான். அங்க இருந்துதான் பாயிண்ட புடிச்சு சேது சொல்லுவாரு, நீ அவ பேச்ச கேட்டுதான் இப்படி பண்ணிட்ட. அது யோசிப்பாரு குரு. எனக்கு இப்பவும் நான் சொல்லவா, அவனை முடிஞ்ச அளவுக்கு அவன் மேல தப்பு இல்ல, அவன் மேல தப்பு இல்லைங்கிறதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அத முடிஞ்ச அளவுக்கு அவர் அதை ப்ரூவ் பண்ண வச்சுதான் அவனை தூக்குனாரு. ஒருத்தங்களை தூக்கி ஒருத்தங்களை வச்சிருந்தா உண்மையாவே ரொம்ப அன்ஃபேரா இருந்திருக்கும் குரு. நம்ம குறைஞ்சபட்சம் நியாயம்.
சாண்ட்ராக்கு ஒயிட் வாஷ் அடிக்கிறதுல இல்ல எந்த விதத்துல கரெக்ட்? சாண்ட்ராக்கு இங்க எங்கேயுமே வெயிட் வாஷ் அடிக்கல. சாண்ட்ரா கூப்பிட்டு எங்க உடைச்சாருன்னு நான் சொல்லட்டுமா? நானுமே உண்மையாவே சாண்ட்ராக்கு ஒயிட் வாஷ் அடிச்சாருன்னு தான் நான் முதல்ல இனிஷியல்ல நினைச்சேன். ஆனா ரெட் கார்டு கொடுத்துட்டு போயிட்டு வந்த மனுஷன் திருப்ப வீட்டு நபருக்குள்ள உள்ள போலாம் அப்படின்னு சொன்னப்போ அவர் உள்ள போய் கமருதீன் வந்த உடனே இப்படி ரியாக்ட் பண்ண நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு அவர் கேட்டதுக்கு பின்னாடி அவர் ரொம்ப கிளியரா இருக்காரு. தே நோ ரைட். அவளுக்கு அந்த அது சின்ன என்ன கார்டியாக் அரெஸ்ட்னே வருது, என்ன ஆசிக்குது, பேனிக் அட்டாக் வந்த வரைக்கும் உண்மை. ஆனா அதுக்கப்புறம் அவ பண்ண டிராமாலாம் அவருக்குமே தெரியும். அதனாலதான் ஒரு 4-5 தடவை கேட்டாரு, உனக்கு இருக்க ஓகேவா, உன் ஹெல்த் ஓகேவா, வெரைட்டியா கேட்டாரு அவரு. ஓகேவா, அந்த டிராமாவை பார்த்துதான் எனக்கு பேனிக் அட்டாக். உங்களுக்கு அந்த அளவுக்கு இது பண்ணல அப்படின்னா கண்டினியூ பண்ண வேணாம்னா கண்டினியூ பண்ண வேணாம் இப்படியே சொல்றது. இல்ல நீங்க கண்டினியூ பண்றீங்களா அப்படின்னு. இல்ல சார் நான் கண்டினியூ பண்றேன். இல்ல ஓகே சார் நான் கண்டினியூ பண்ணேன், நான் கேம் ஆடுறேன், நான் விளையாடுறேன், நான் ஓகே தான் அப்படின்னு ஒரு 2-3 தடவை அவர் இது பண்றாரு. தெரியல, மேபி பிரஜின் ஒரு மெசேஜ் போட்டான்ற மாதிரி சொன்னாரு. எனக்கு பிரஜின் மெசேஜ் அனுப்புனா இதை நீ கேளு மச்சான் அப்படின்னு. 2 தரப்பு நியாயத்தையும் கேட்கணுமேன்றதுக்காண்டி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாரும் பேச விட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அந்த மெசேஜ்ல என்ன பேசுறாங்க. புண்ணியவதி பார்வதி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் மாடி. இந்த புண்ணியவதி பார்வதி என்ன பண்ணுவா தெரியுமா? இப்படிதான் குறுக்க பேசி மறக்க வச்சுட்டீங்களா? அவ தான் டிசர்விங் இல்ல இந்த கேம் ஷோக்கு, நான் இதுல இருந்து குவிட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஒண்ணு பேசுவா. அவர் லைவ்ல அத சொல்லிட்டு இருக்கா, நான் இந்த ஷோக்கே வரக்கூடாது, லைக் ஷோக்கே வந்திர கூடாதுன்னு ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா. ஃபீல்லாம் பண்ணலங்க, அவளுக்கு தெரிஞ்சு போச்சுங்க இது ரொம்ப டர்ட்டி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப டர்ட்டி ஆயிடுச்சு. இந்த டைலாக் அவர் முன்னாடியுமே சொல்லுவா, விஜேஸ் முன்னாடியுமே, நான் இந்த ஷோக்கு வந்திருக்க கூடாது சார், ஐ திங்க் ரைட் டைம் டு குவிட், நான் அந்த ஷோ வந்து நான் குவிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி குழந்தைங்க விளையாடுற சொன்ன. எதுக்கு ப்ரோ இந்த மாதிரி பேஷண்ட் எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு லைக் இவங்களால மத்தவங்க லைஃப்லாம் ரொம்ப பாதிக்குது இல்ல இவனுங்க. அதாவது ஒரு தப்பு, அது தப்புன்றத நம்ம வந்து மறுக்கல, அந்த தப்பு வந்து மல்டி ஃபோல்டா மாறுது பாத்தீங்களா. ஒரு தப்பு வந்து இவங்க இந்த மாதிரி பேஷன்ஸால தான் அது ரொம்ப மல்டி ஃபோல்டா ஆகி இவனுங்களை எடிட்ஸ் எல்லாம் பார்த்தா கூஸ் பம்ப்ஸே வருது. இவனுங்களை வந்து அரக்கர்கள் மாதிரி போர்ட்ரே பண்ணி கிருஷ்ணர் வந்த மாதிரி அப்படிலாம் இருக்கு எடிட்ஸ் எல்லாம் பார்த்தா. இப்படிலாம் பேஷண்ட்டை கூட்டுட்டு கேமையும் வைப்பானுங்க, பிசிக்கல் கேமும் வைப்பானுங்க, எமோஷனல் கேமும் வச்சுக்கிட்டு அப்புறம் மத்தவங்க லைஃப் எல்லாம் போகுதுன்னா நான் சொல்லட்டுமா, ஜென்ரலாவே எல்லாருமே ஒருத்தவங்க திட்டினா நான் லைட்டா சிம்பத்தைஸ் படுவேன். எனக்கே இப்ப இவன் என்ன தோணுது, இவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து சேலரி வேற இல்லைன்னு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்களா. அட பாவி, ஷோ ஃபுல்லுமே கண்டென்ட் கொடுத்தது இவனுக்கு 2 பேரு, மோஸ்ட் ஆஃப் இது சேலரியும் கொடுக்காம அனுப்புறீங்களேன்றது எனக்கே பேடா ஃபீல் ஆகுதுதான் ஆக்சுவலா. எல்லாருமே திட்டினா சேலரிக்கு என்ன ப்ரோ சம்பந்தம் இருக்கு? சேலரியோட இது வந்து கட் ஆகும், சேலரி வரும், பர்சன்டேஜ் கட் ஆகும். இது வந்து அவங்களுக்கு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க ப்ரோ, பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். அது நீங்க பாத்தீங்கன்னா கிளாஸ்லாம் மல்டிபிள் கிளாஸ் இருக்கும். அதுல வந்து பிசிக்கல் வயலன்ஸ் ஒன் ஆஃப் த கிளாஸ். நீங்க வந்து இவர் ஆஷ் ஆட்ஸ் அவங்க போஸ்ட் போய் பாருங்க, சேலரி வந்து 4 ஃபீட் ஆகும் ரெட் கார்டு கொடுத்தா. அவரை நம்புறீங்க? ஓகே ப்ரோ. இல்ல ஆனா இவ்வளவோ கட் ஆகும்னு இருக்குதான் குரு. அது மஹத் சீசன்லயே அது அப்படித்தான் இருந்துச்சு. இல்ல எனக்கு என்னன்னா, இந்த பார்வதி வின்னர்னு சொல்லிட்டு வந்தீங்கல்ல, தயவு செஞ்சு சொல்றேன், இதுக்கு மேலேயாச்சும் ஒரு ஸ்பேஸ் போட்டு அவ உத்தமி, அவ இதல்லவே, அவ கேமர் பூமர் இதெல்லாம் போடாதீங்க. இதுக்கு மேலேயும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் சொல்றேன், இட்ஸ் ஆல் லிட்ரலி லைக் யூ பீப்புள் ஆர் புட்டிங் யோர் செல்ஃப் இன்டு சம்திங் மோர் வர்ஸ் தென் தி டிச். லிட்டரலி மோர் வர்ஸ் தென் தி டிச். என் வார்த்தையை கொஞ்சம் அவரு 3 கேள்வி கேட்கிறாரு. அதாவது என்னன்னா, எதுவாவே இருக்கட்டுங்க, உங்களை ட்ரிகரே அவங்க பண்ணட்டும், எதுவாவே இருக்கட்டுங்க, இப்படி புள்ள பத்துக்க எப்படி நீயும் நானும் புள்ள பத்துக்கலாம், செருப்பால் அடிப்பேன், காரி துப்புவேன், இதெல்லாம் நீங்க என்னங்க சொல்லி நியாயப்படுத்த போறீங்க அப்படின்றதும், வெளியே தள்ளி விட்ட பிறகு உண்மையாவே பதட்டமா இருக்குன்னா நீங்க மெடிக்கல் போயிட்டு அவங்க வர்ற வரைக்கும் உங்க கண்ணில் பதட்டமே இல்லைங்க, பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்றதும். அப்புறம் அந்த இவர் அந்த கேள்வி வைக்கும் பொழுது இவங்க சைட்ல இருந்து பதிலே இல்லை. ஏன் பதில் இல்லை அப்படின்னா இவங்க அதை பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இவன் வந்து சார், ஆனா அவன் வந்து ஒரு 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 ஜஸ்டிபிகேஷன் அவன் கொடுக்குறான். என்னன்னா, சாரி நான் என்ன ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து வார்த்தை என் கண்ட்ரோல்ல இல்லை, நான் இப்படிதான் சார் இயல்பு, என்னோட இயல்பு இப்படிதான், எனக்கு வந்துடும், நான் அதனால நான் பேசிட்டேன், அது
எப்படியா பார்த்தாலும் அதை நான் நியாயப்படுத்த விரும்பல. அது என்னுடைய தப்பு தான் சார் அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது எனக்கு எங்கன்னா நீ அப்படி பேசிட்டேன்றது கூட அவங்க கீழே விழும்போது பார்வை ஒரு சவுண்ட் விட்டுருந்தான்னு வைங்களேன், பார்வை ஒரு சவுண்ட் விட்டுருந்தா பாரு அதை பண்ணாத, இப்படிலாம் விளையாட வேண்டாம், இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லியிருந்தான் அப்படின்னா அங்க வந்து ஓகே அப்படின்னு ஆயிடுக்கும். இவனும் சேர்ந்துக்கிட்டு தள்ளனான்றப்போதான் அது 2 பேரும் சொல்லி முடிச்சு வெளியே போங்கன்றதுக்கு அது நியாயமா அமைஞ்சது. ஆஷிக் ப்ரோ, எனக்கு இதுல ஒன்னே ஒண்ணுதான் ப்ரோ, நம்ம தமிழ் பிக் பாஸ் ஆடியன்ஸ் உண்மையாமே தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி பிக் பாஸ் எல்லாம் பார்க்கணும். ஏன்னா சின்னதா கார்ல தள்ளி விட்டதுக்கு இதுக்கெல்லாமே ரெக்கார்டு இதெல்லாம் உண்மையாவே சிரிப்பு தான் ப்ரோ வருது. நீங்க நான் ஏன் சொல்றேன்னா 9 சீசன் பாத்துருக்கேன் தெலுங்குல, ஒரே நிமிஷம் 9 சீசன் பாத்துருக்கேன். இந்த டைட்டில் வின்னர்லாம் ஒருத்தன் தள்ளி விட்டு தூக்கி வீசிருக்கான், அந்த WR சோக்ஸ் எல்லாம் போட்டிருக்கான். அது அவனுக்கு அந்த என்ன சொல்றது ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு, 2 வாட்டி அவன் பண்ணா, அவன் வந்து ஒரு அனிமல் அவன் திட்டினாங்க, எல்லாமே நடந்துச்சு, மாத்தினான். இந்த மாதிரி நான் இது கூட கம்பேர் பண்ணல. நீங்க ஒண்ணு சொல்றீங்கல்ல, இந்த சாண்ட்ரா விழுந்தாங்க, அந்த பேனிக் அட்டாக் பார்த்துட்டு எப்படி உட்காந்துருக்க முடியுது, இதெல்லாம் சொல்றீங்களே, நான் புரிஞ்சுக்கிறேன். பட் ஆனா சாண்ட்ரா போன நிறைய டிராமா வந்தனாலதான் சாண்ட்ரா அப்படி நினைக்க வைக்குது. அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல, அததான் நான் இப்போ உன்கிட்ட கேட்கவே வந்தேன். நான் உன்கிட்ட என்ன கேட்க வந்தேன்னா, இந்த இது நடக்கலைன்னா இந்த வாரம் யார் போயிருப்பான்னு நினைக்கிறேன்? கண்டிப்பா சுபிக்ஷா போயிருப்பாங்க, இல்லன்னா இன்னொருத்தர் சாண்ட்ரா தான் போயிருக்கும். சாண்ட்ரா தான் போயிருக்கும். அப்போ இதுதான் ப்ரோ, சி நம்ம பாக்குற ஆடியன்ஸ், நம்ம இங்க என்ன சொல்ல அவ்வளவு பெரிய பிசிக்கல் டாஸ்க் இங்க கொடுக்கறது இல்லை. தமிழ் பிக் பாஸ்ல பிசிக்கல் டாஸ்க் சுத்தமா குறைஞ்சிருச்சு. இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம ரெட் கார்டு வரைக்கும் போறாங்கன்னா சபரிக்கெல்லாம் ஏன் அது பார்ஷலா தான் நடக்குது. சபரி இதே மாதிரி இருங்க பார்வதிக்கெல்லாம் அவ்வளவு பெரிய இன்ஜுரி ஆச்சு. அது நம்ம பார்த்தோம். ஆனா சபரி வார்த்தையை விடல. சபரி வந்து திருப்பி சொல்லிட்டே இருக்க பிரதர், உங்களுக்கு புரியுற மாதிரி நான் திருப்பி எடுத்து கூட சொல்றேன். எனக்கெல்லாம் புரியல ப்ரோ, எனக்கு புரிஞ்சது, எனக்கு கரெக்டா ஒரே ஒரு நிமிஷம் பிரதர். நீங்க அதாவது உங்க கருத்து உங்களோட வச்சுங்க, எனக்கு புரிய வைக்க வேணாம், நீங்க சொல்லுங்க, நான் கேக்குறேன். அதுதான் பிரதர், நீங்க திருப்பி இந்த அதாவது மத்த பிக் பாஸ்ல இந்த மாதிரி நடந்துச்சு